அனைவருக்கும் வணக்கம். கருவூர் விஜயலட்சுமி கிருஷ்ணமூர்த்தி ஆகிய அடியேன் இன்னைக்கு உங்களோட இந்த கூடாரவள்ளி அப்படிங்கிற ஒரு சிறப்பு பதிவாக இந்த பதிவை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதாவது ஆண்டாள் இதில் சொன்ன பாசுரம் என்ன, இதுக்கான பொருள் விளக்கம் என்ன, இதுக்கான உட்பொருள் என்ன, இது ஜோதிட ரீதியாக இதை நான் எப்படி பார்க்குறேன், ஜோதிட ரீதியாக அந்த ஜோதிடத்துக்குள் ஒளிந்துள்ள அந்த ஆன்மீகம் என்ன, கிரகத்தினுடைய நல்பலன்களை எப்படி இந்த பாசுரம் பாடுவது மூலமும் நமக்கு பெற செய்ய முடியும் அப்படிங்கிற குறிப்புகள் உள்ளடக்கிய என்னோட ஆய்வை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல மகிழ்ச்சியோடு இருக்கேன். அதாவது ஆண்டாள் நமக்கு தெரியும் இல்லையா, ஆண்டாள் அரங்கநாதரையே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி பாவை நோன்பு இந்த மார்கழி மாதத்தில் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆண்டாள் கள்ளழகர் பெருமான் கிட்ட, மதுரை கள்ளழகர்கிட்ட வேண்டிக்கிறா. என்ன வென்றான்னா, பெருமாளே எனக்கு நான் திருவரங்க பெருமானை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு நிகழ்ந்துருச்சுன்னா 100 தடால உனக்கு அக்கார வெடி சொல்லும் வெண்ணையும் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறா. அதனுடைய பலனாக அந்த நிகழ்வு நடந்துருது. பட் இறைவனையே திருமணம் பண்ணிடுறதுனால அதுக்கப்புறம் சில நூற்றாண்டுகள் கழிச்சு வந்த ராமானுஜர் இந்த ஆண்டாளுடைய வேண்டுதலை அவரு செய்கிறாரு. இன்றைக்கும் இந்த கள்ளழகர் கோவிலில் இந்த 100 பாத்திரத்தில் அக்கார வெடி சொல்லும் வெண்ணையும் படைச்சு அது ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் கொடுக்குற வழக்கம் அப்படிங்கிறது இருக்கும். இது உட்பொருள் என்னவாக இருக்குது அப்படின்னா, ஆண்டாளோட பாசுரத்தை என்ன அவள் பாடியிருக்காங்கிறத பார்த்துட்டு அப்புறமா அது ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மீகம், மெய்ப்பொருள், இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்துடலாம். அதாவது கள்ளழகர் மீது ஆண்டாள் கள்ளழகர்கிட்ட வேண்டிக்கிட்டது என்ன அப்படின்னா, நாரும் நரும்பொழில் இருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்த பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார வடிசல் சொன்னேன், ஏறு திருவுடையான் இன்று இவை கொள்ளும் கொலோ அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்கிறா. அதாவது நறுமணம் வீசுகின்ற அந்த திருமால் இருக்கக்கூடிய அந்த சோலையில் இருக்கிறவங்களுக்கு 100 பானையில், பெரிய 100 பானையில் வெண்ணையும் 100 பானையில் அக்கார வெடிசலும் செய்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி, எந்த குறையுமே இல்லாத குறையாத செல்வங்கள் உடைய அந்த பெருமாளுக்கு இதை நான் கொடுக்குறேன், இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற கொள்வாரா அப்படின்னு சொல்லி ஆண்டாள் கேட்குற மாதிரி வேண்டிக்கிற மாதிரி ஒரு பாசுரம் இது. இது எதற்காக அப்படின்னா, அரங்கனையை கல்யாணம் பண்ணணும் இந்த மார்கழி மாத நோன்பில் அப்படின்னு. இந்த ஆண்டாள் 26 நாள் கடுமையாக விரதம் இருந்ததுனால அரங்கநாதர் என்ன பண்ணுறாருன்னா, மார்கழி 27வது நாளில் ஆண்டாளை ஏற்றுக்கிறார். அந்த ஒரு ஏற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அணிகலன்கள் கொடுத்த அந்த பாசுரத்தை தான் அந்த திருப்பாவையில் 27வது பாடலில் திருப்பாவையில் அவ சொல்லுவா. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வழையே தோடை செவிப்பூவே பாடகமே என்றனைய பலகலனும் யாம் அணியுவோம், ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறும் மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் பாடியிருப்பா. இது என்ன சொல்லுது அப்படின்னா, 26 நாள் ஆண்டாள் அவ அணிகலன்கள் அணிவதிலேயோ ஆடை ஆபரணங்கள் உடுத்துவதிலேயோ அவ கவனம் செலுத்தாமல் அரங்கனையே நினச்சி சாப்பாடு ஆடை அணிகலன் இதிலெல்லாம் திறந்து அவள் தவசியாகவே இருக்கா. அவள் சதா சர்வகாலமும் அரங்க நினைவில் இருக்கா. அப்படி இருக்கும்போது அரங்கநாதர் 27வது நாள் அவளுக்கு அவ இழந்த, அதாவது அவ துறந்த நிலையில் துறவரம் பூண்டு இருக்கா மாதிரியான ஒரு மனோநிலையில் இருந்ததுனால அரங்கன் அவள் பாடிய பாசுரத்தை ஏற்று அவளுக்கு அந்த ஆடைய அணிகலன்களெல்லாம் பரிசாகவும் கொடுத்து அவரை மனம் முனிப்போம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியும் கொடுத்து அதே போல ஆண்டாளை தன்னுடைய மனையாளாக ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறார். அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்தினுடைய ஒரு தன்மை. இது கள்ளழகர்கிட்ட ஆண்டாள் வேண்டினால அது எப்படின்னா, கள்ளழகர் அப்படிங்கிறது கள்ளர்கள்லாம் இருந்த ஒரு காலத்தில், திருடர்கள் இது மாதிரி எல்லாம் இருந்த ஒரு பீரியடில் அந்த இடத்துல பெருமாள் அங்கே போகிறார். அப்போது அங்கே பொதுமக்கள்லாம் போக பயப்படக்கூடிய அந்த இடத்துல, கள்ளர்கள் பார்த்து பயப்படக்கூடிய அந்த ஒரு இடத்துல பெருமாள் அங்கே போகும்போது அவங்கெல்லாம் பெருமாளோட அழகில் பார்த்து அவங்கெல்லாம் பெருமாளுக்கு பக்தராகவே மாறிடுறாங்க. அப்போது
அதாவது ஊரே வந்து கூடார் அப்படின்னு சொல்லி வேண்டான்னு சொல்லி வெறுத்து ஒதுங்கி போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் பெருமாள் போய் அவங்களுடைய மனசையும் ஜெயிக்கிறார். அப்போ இந்த இடம் வந்து நிஜமாக ஒரு திருடர்களா அப்படின்னு நம்ம அந்த இடத்துல திருடர்கள்னு பாவிக்கக்கூடாது. அந்த இடத்துல சொல்கிறது என்னென்னா, அதாவது காமம், கோபம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம் ஆகிய திருட்டு குணங்களை கொண்ட ஆன்மாவாகிய நமக்கு, அது சுமந்து வரக்கூடிய ஆன்மாவாகிய நம்மளை, கூடாத பழக்கங்களை எல்லாம் வச்சிருக்கக்கூடிய நம்மளையும் வென்று நம்மளை சீர்படுத்தக்கூடிய கோவிந்தன் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பொருள் கொள்ளணுமே தவிர, கள்ளழகருங்கிறது இந்த நம்மளைத்தான் சீர்படுத்துறாருன்னு நம்ம பாவிக்கணுமே தவிர திருடர்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம நோக்கத்தில் பார்க்கக்கூடாது. எதுவுமே உட்பொருள் உள்ள வச்சு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. அப்போது நம்ம இந்த கள்ளத்தனமான இந்த மாயா பிறவியில் இருக்கிற நம்மளையும் சீர்படுத்தி நம்மளை வென்று நம்ம மனசில் இடம் பிடிச்சி அந்த கோவிந்தனை வந்து பாடி 26 நாளும் அவள் பாடினை விரதம் இருந்ததனுடைய பரிசாக அவள் என்ன பெறா அப்படின்னா, அவள் வந்து இந்த நகைகள், அந்த எந்த நகைகள்லாம் அவள் போட மாட்டேன்னு சொன்னாலோ அதெல்லாம் வந்து சூடகம், தோள்வளை, தோடு, அதுக்கப்புறம் செவியில் அணியும் கொப்பு, அப்புறம் கால் தண்டை, இந்த மாதிரி அணிகலன்கள், புத்தாடைகள் இதெல்லாம் வழங்கி அரங்கநாதர் வாக்குறுதியும் கொடுத்து அவளை திருமணமும் செய்து கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து இந்த பாசுரம் சொல்லுது. இப்போ ஜோதிடத்து ரீதியாக இதனுடைய கண்ணோட்டம் பார்க்கலாம். இப்போ ஆண்டாள் பிறந்தது என்ன கண்ணோட்டம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஆடி மாதத்தில் ஆண்டாள் பிறந்திருப்பா, பூர நட்சத்திரத்தில் பிறந்ததாக தான் நமக்கு சொல்லப்படுது. அப்போ ஆடி மாதம் என்றால் கடகத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்ற மாதம். அதே மாதிரி பூர நட்சத்திரம் என்றால் சந்திரன் சிம்மத்தில் சஞ்சரிக்கின்ற காலம். அப்போ கடகத்தில் சூரியனும் சிம்மத்தில் சந்திரனும், அப்போ சூரியன் சந்திரன் பரிவர்த்தனைகளாக இந்த இடத்துல வச்சுக்கணும், நம்ம பாவிச்சுக்கலாம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து இப்போ நம்ம ஜென்ரலாகவே வந்து ஒரு இந்த இடத்துல ஆண்டாள் தன்னை நாயகியாக, அரங்கனை நாயகனாக வச்சிருக்கா. இதை மாணிக்கவாசகர் வந்து சில இடங்களில் சொல்லுவார். எப்படின்னா, நம்ம ஆன்மாக்கள், எல்லா ஆன்மாக்களுமே பெண்கள், இறைவன் மட்டும்தான் ஆடவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த பாணியில் ஜோதிடத்தில் கணவனை, அதாவது நாயகனை குறிக்கக்கூடியதை செவ்வாயை கொண்டும், வந்து மனைவியை குறிக்கிறது, காதலியை குறிப்பதை சுக்கிரனை கொண்டும் தான் சொல்லுவோம். அப்படியா? அப்போது அந்த செவ்வாயை குறிக்கக்கூடிய அந்த ஒரு வீடான மேஷத்தில் தான் சூரியன் வந்து உச்சம் பெறுவார். அதே மாதிரி சுக்கிரனை குறிக்கக்கூடிய அந்த வீட்டில் தான் வந்து சந்திரன் வந்து உச்சம் பெறுவார். ஸோ இந்த இடத்துல சூரியன் சந்திரன்கிறது ஆண் பெண் அப்படிங்கிற 2 பேராகவும் நம்ம வச்சுக்க முடியும். அதையே செவ்வாய் சுக்கிரனாகவும் நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆண்டாள் வந்து சுக்கிரனோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கா இல்லையா? இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரனோட நட்சத்திரங்கள் 1ன்னு சொல்லக்கூடிய ஜாதகரனுடைய முதல் பாவகம்னு சொல்லக்கூடிய 1ங்கிற மேஷம், 5 இது காலபுருஷ தத்துவப்படி சொல்கிறேன். 5ங்கிறது சிம்ம வீட்டில் நடு நட்சத்திரமாக பூரம் இருக்குது. 9ன்னு பாக்கியத்தை சொல்லக்கூடிய வீடான பூராடம் அப்படிங்கிற அந்த வீட்டில் வந்து நடு நட்சத்திரமாக தனுசு வீட்டில் இருக்கிறது. இந்த 3 வீடுகளில் 1, 5, 9 திரிகோணத்தில் சுக்கிரன் தான் நடு நட்சத்திரமாக இருக்கிறார். அடுத்ததாக இந்த சுக்கிரன் மூல திரிகோண பலமாக எங்கே இருப்பார் அப்படின்னா, காலபுருஷனுக்கு 7ஆம் வீடான துலாத்தில் தான் அவர் வந்து மூல திரிகோண பலம் பெறுவார். அப்போ 7ங்கிறது இந்த இடத்துல என்ன, வாழ்க்கை துணை, இணை அப்படிங்கிறது சொல்லக்கூடியது 7ஆம் பாவம் தான் இல்லையா? அப்போ நாயகி பாவம்ங்கிறது இந்த இடத்துல இதுவே சொல்லுது. 7வது வீட்டில் தான் சுக்கிரனும் மூல திரிகோண பலம் பெற்று இருப்பார். அடுத்து இந்த சுக்கிரன் வந்து நீசமாகக்கூடியது எந்த வீடு அப்படின்னா, இந்த சுக்கிரன் வந்து காலபுருஷனுக்கு 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னியில தான் வந்து சுக்கிரன் வந்து நீசம் பெறுவார். அப்போது இந்த காதல் கிரகம் அப்படின்னு நம்ம ஜோதிடத்தில் சுக்கிரனையும் புதனையும் தான் சொல்லுவோம். இந்த கன்னியில் பார்த்தீங்கன்னா புதன் உச்சமாக இருக்கும், சுக்கிரன் வந்து நீசமாக தான் இருக்கும். அது கன்னி வீடு, சுக்கிரன் அந்த இடத்துல நீசம். அதனால தான் இந்த புதனோட தன்மை உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த காதல் தோல்வியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம ஜோதிடத்தில் ஒரு பார்வை வந்து நம்ம பார்ப்போம். அடுத்து இப்போது இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரம் இப்போ நம்ம பார்த்தோம். இந்த சுக்கிரன் உச்சம் எங்கே பெறுகிறார் அப்படின்னா, குருவினோட வீடான
இதில் மீனத்தில் தான் உச்சம் பெறுவார். அது காலபுருஷனுக்கு 12வது பாவம். சரி, இப்போது இந்த சுக்கிரன் எந்தெந்த வீட்டில் இருக்குது? 1, 5, 9 ஆகிய இந்த 3 வீடுகளில் திரிகோண பல வீடுகளில் சுக்கிரனுடைய நடு நட்சத்திரம் இருக்கிறது. வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய நாயகனை சொல்லக்கூடிய 7ஆம் பாவத்தில் மூல திரிகோண பலம் பெறுகிறது. காலபுருஷனுக்கு 6 என்று சொல்லக்கூடிய அந்த காதல் கிரகமான சுக்கிரன் இன்னொரு காதல் கிரகமாகிய புதனின் வீட்டில் அந்த இடத்துல நீசம் பெறுது. அந்த சுக்கிரன் குருவினுடைய வீட்டில் உச்சம் பெறுகிறது. இப்போ இதை நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். அடுத்து இவ என்ன வேண்டுதல் வைக்கிறா? 100 பானையில் அக்கார வடிசலும் 100 பானையில் வெண்ணையும் தர்றதாக வேண்டிக்கிறா. இப்போ இந்த 100 அப்படின்னு சொல்கிறது, 100 பானைங்கிறது இங்கே எதை குறிக்குது அப்படின்னா, உங்களுக்கு சதயம் அப்படிங்கிற நட்சத்திரத்தை குறிக்கும். ஏன்னா சதயம் தான் 100 அப்படிங்கிறது அது கும்பராசி, அதுவும் பானையோட சிம்பலும் இருக்கு. அப்போ 100ங்கிற சதயம் அதுதான் 11ங்கிறது லாபம், திருப்தி, அந்த ஒரு நிறைவு, இது எல்லாமே ஒரு இலக்க அடைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு முழுமையான ஒரு திருப்தியான ஒரு நிலையை சொல்லக்கூடிய வீடு தான் அந்த 11ஆம் பாவம் அப்படிங்கிறது. சரி, இந்த 100 இதில் அவ வேண்டுதலை பூர்த்தி பெறுக. அப்போ ஒரு ஆன்மா, ஜாதகராகிய ஆன்மா மேஷத்தில் பிறந்து அதனுடைய பூர்வீகத்தை 5ஆம் வீடான சிம்மத்தில் சொல்லி அது அடையக்கூடிய பாக்கியங்களை 9ஆம் வீடான இது தனுசுவில் வைத்து, அதுக்கப்புறம் அது என்ன பர்பஸுக்காக அது பிறந்ததோ அதனுடைய நிறைவு, அதனுடைய இலக்கை அடைந்ததை 11ஆம் பாவத்தில் நிறைவு, திருப்தி, லாபத்தை சொல்லி அந்த ஆன்மா அயன சயன போக சுகத்தோடு அந்த ஆன்மா மோட்சகதியையும் அடைகிறதுங்கிறத 12ஆம் பாவத்தில் சொல்லும் விதமாக நம்மளுடைய காலபுருஷ தத்துவம் இந்த இடத்துல இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த ஆன்மா இந்த மாதிரி இருக்குங்கிறது இந்த 12 கட்டங்களில் சொல்லுது. அப்போ 12ஆம் கட்டத்தை பலம் பெறக்கூடிய இந்த இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற நிலை இந்த 27வது நாள் சொல்லக்கூடிய இந்த கூடாரவள்ளி என்ன அப்படின்னா, குருவும் சுக்கிரனும் இணைந்த ஒரு பாவமாக இது பார்க்கப்படும்போது இந்த ஆன்மாவாகிய சுக்கிரன் குருவு ஆகிய இறைவனோடு 2 கலந்த நிலை, இறைவனும் அந்த ஆன்மாவும் 2 கலக்கிற நிலையை சாயுஜ்ய நிலைன்னு சொல்லுவாங்க. இறைத்தன்மையோடு அடைகிற நிலைன்னு சொல்லுவாங்க. அந்த நிலையை இது உணர்த்துது. சரிங்களா? அதே மாதிரி இந்த தனுசு வீடுன்னு பார்த்தீங்கன்னா, இது எப்போ இந்த நிகழ்வு நடந்ததாக சொல்லப்படுகிறது? இது மார்கழி மாதம் தான் சொல்லப்படுது. மார்கழி மாதங்கிறது என்ன? காலபுருஷனுக்கு சூரியன் 9வது வீட்டில் இருக்கக்கூடியது தான். காலபுருஷனுக்கு 9வது வீடு தனுசு வீடு. அந்த 9க்கு 9ஆம் அதிபதியாக பாக்கியாதிபதியாக சொல்லக்கூடிய சூரியன் சஞ்சரிக்கின்ற வீடு. அப்போ இந்த ஆண்டாள் எங்க பிறக்கிறா? 6 அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு தான் இந்த தனுசு வீடு. எதுக்கு? சந்திரனுக்கு 6ஆம் வீடு தான் இந்த தனுசு வீடு. ஆடி மாதத்துல பிறக்கிற ஆண்டாள் மார்கழி மாதத்துல அவ இந்த பாக்கிய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மார்கழி மாதத்தை குறிக்கக்கூடிய அந்த மாதத்தில் தான் அரங்கநாதரை அவ கரம் பிடிக்கிறா அப்படிங்கிறது. எப்போ? 27வது நாள். அப்போ நமக்கு நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா 27. இந்த 27 நட்சத்திரத்தில் ஏதான ஒரு நட்சத்திரத்துலாம் எல்லா ஆன்மாக்களும் பிறக்கிறது. அப்போ 27 நட்சத்திரத்தில் எந்த ஒரு நட்சத்திரத்தில் பிறந்த ஆன்மாவாக இருந்தாலும் அந்த ஆன்மா நிச்சயமாக இறைநிலையை அடையும். இந்த தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் பல பாக்கியங்களை வழங்கக்கூடிய சூரியன். ஏன்னா அது ஜீவக்கோளாகவும் இருக்கிறது. அதனால தான் இந்த மார்கழி மாசத்துல ஜீவக்கோளாக இருப்பதால தான் பிராணசக்தி அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தனுர் மாதம் குறிக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு ஜீவக்கோளான புதன் வீட்டில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தை ஆருத்ரா தரிசன விழான்னு முன்னோர்கள் கொண்டாடி வைகுண்ட ஏகாதேசியையும் இந்த மார்கழி மாதத்திலேயே வைத்தார்கள். இந்த மற்ற நாள் எந்திரிக்காட்டாலும் இந்த 2 நாளாவது எந்திரிக்கணும். இந்த 2 ஜீவக்கோள்களில் இயங்கக்கூடிய நட்சத்திரங்களை மேற்கோள் காட்டி தான் நம்ம முன்னோர்கள் வகுத்துருக்காங்க. அப்போது இந்த ஆத்மகாரகனான சூரியனும் அந்த ஆன்ம நிலை பேரை அடையிற இறைவனாகிய குருவோடு இணைகின்ற ஒரு தருணத்தை மார்கழி மாதமும், இறைவனாகிய குருவோடு ஆன்மாவாகிய சுக்கிரன் போய் உச்சம் பெறக்கூடிய 2 கலக்கக்கூடிய நிலையை மீன வீடும் சொல்கிறது. மீன வீடுங்கிறது தான் அந்த 12வது வீடு. அதுதான் நிறைவு, எல்லா விஷயத்தையும் நிறைவாக சொல்லக்கூடிய ஒரு வீடு. அப்போது நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் 12 கட்டங்களில் எதில் பாதிப்பு இருந்தாலும் இப்போ 12ஆம் பாவம் பலம் பெறுது அப்படின்னாவே
11 பாவங்களும் பலம் பெற்றால் தான் பூர்த்தியானா தான் 12ஆம் பாவம் வலுப்பெறும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கணக்கு வச்சுக்க முடியும். 12 வலுப்பெற்றுச்சு அப்படின்னா 12 பாவகாதிபதி வலுப்பெற்று விட்டார் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு வழியில் 11 பாவகங்களும் நமக்கு வெற்றி பெற்று விடும் அப்படின்னு ஒரு கருத்து வந்து இருக்கும்போது, அப்போ நமக்கு இந்த 12ஆம் பாவகம் வெற்றி பெறக்கூடியது. ஏன்னா குருவோடு சுக்கிரன் இணைகின்ற ஒரு தருணமாக இதை பார்ப்பதால், ஏன்னா இந்த அக்கார வடிசல் சொல்றாங்களே அதில் வந்து அதனுடைய இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து பச்சரிசி, அதுக்கப்புறம் வந்து வெல்லம் வந்து குரு, நெய்யும் வந்து குருவும் சுக்கிரனும் சேர்ந்து வரும். இந்த பாசி பருப்பு கொஞ்சமாக சேர்ப்பாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா புதன் செவ்வாயோட காம்பினேஷனில் இருக்கும் பாசி பருப்பு. அப்போது இதுதான் அதனுடைய மெயின் இன்கிரீடியன்ட். பாலில் வந்து வேக வைப்பாங்க, முழுக்க பால் வந்து சுக்கிரனுக்கும் வரும் சந்திரனுக்கும் வரும். இப்போ இந்த சுக்கிரன் ஆண்டாளுக்கு பரிசாக கொடுக்கறது, இந்த பரிசு பொருள்களை வழங்குவது அப்படிங்கிறது இது புதனுடைய தன்மையில வரும். காதல் பரிசுகளை கொடுக்கறது இது சுக்கிரனுக்கும் பரிசு பொருள்கள் வந்து வரும். அதே மாதிரி ஆண்டாளுக்கு இந்த நகைகள் எல்லாம் கொடுத்தாங்க, ஆடையை கொடுத்தாங்கும் போது ஆடை அப்படிங்கிறது இந்த இடத்துல சந்திரனை குறிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. நகைகள், ஆபரணங்கள், இந்த அழகு பொருட்கள் இது எல்லாமே வந்து சுக்கிரனை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி இப்போ இந்த தண்டையில கொலுசு அப்படின்லாம் சொல்றோம்ல, அது வெள்ளியில கொலுசு, அந்த தண்டையெல்லாம் போடுறது வந்து அது 12ஆவது பாவகம். அவள் வந்து கை வளையல்ல இருந்து தலையில் சூடிக்கொள்றதுல இருந்து கை வளையல்ல இருந்து தோடுல இருந்து இது எல்லாமே தோடை குறிக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வளையலை குறிக்கிறது, செயினை குறிக்கிறது, கால் வரைக்கும் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இந்த 12 கட்டங்களில் வரும். இந்த 12 கட்டங்களில் அணியக்கூடிய ஆபரணங்களையே தான் அவள் வந்து அணிவகுத்து அவள் சொல்லியிருக்கிறா. அப்போது இது எல்லாமே வந்து அந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய 12ஆம் பாவம் தான் நம்மளுடைய கால் பாதத்தை சொல்லக்கூடிய வீடு. அப்போ அது கடைசியாக அவள் சொல்கிறது வந்து என்ன, அந்த கொலுசும் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற தண்டையே கொடுத்துருக்கிறாரு. அப்போ அது 12ஆம் பாவத்தை குறிக்குது. அந்த எல்லா ஆபரணங்களும் கொடுக்கக்கூடியது. அப்போ நமக்கும் வந்து இந்த புவியில வாழும்போது நமக்கும் ஆடை ஆபரணங்கள் எல்லா விதமான பொருட்செல்வங்களும் கிடைப்பதற்கும் அனைத்து வகையான பாக்கியங்களும் கிடைப்பதற்கும் நம்மளுடைய பிறவிக்கு பிறகு நம்ம ஆன்மாக்கு கிடைக்க வேண்டிய அருட்செல்வமும் கிடைக்கிறதுக்கும் அருளும் பொருளும் இகபர சுகம் இரண்டுமே வழங்கக்கூடியதாக இந்த நிகழ்வு, இந்த ஆண்டாள் வந்து 27வது நாளில் மார்கழி மாதத்தில் அரங்கனோடு அந்த வாக்குறுதி. ஏன்னா இந்த வாக்கு அப்படிங்கிறது தன குடும்ப வாக்காதிபதி தான் சுக்கிரன் வருவார் இல்லையா. அப்போ அரங்கன் வாக்கு சொல்லி வாக்குறுதியை கொடுத்து அந்த வாக்குறுதியை காப்பாற்றும் நிறைவேற்றவும் செய்தார் அப்படிங்கிற மாதிரியும் இந்த இடத்துல நம்ம வந்து பொருள் கொள்ளும் போது, அப்போ நம்மளும் வந்து ஒரு விஷயத்தை நம்ம முடிக்கணும்னு நினைக்கிறோம், அதில் தடைகளாக இருக்கு அப்படின்னாலும் இந்த பாசுரத்தை நம்ம பாராயணம் செய்யலாம். இந்த பாசுரத்தை பாடும் பொழுது நமக்கு 27 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் நம்ம பிறந்தாலும் சரி, நம்ம ஜாதக கட்டத்தில் என்ன கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நிச்சயமாக நமக்கும் 12 கட்டங்களும் பலம் பெற கூடிய தன்மையாக இறையருளும் குருவருளும் இந்த இடத்துல முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையாக நமக்கு இருக்கும். ஏன்னா ஒரு ஜாதக கட்டத்தில் குருவும் சுக்கிரனும் நல்லா இருக்காங்க, 2 சுபகிரகமும் நல்லா ஆயிடுச்சு அப்படின்னாவே, பலம் பெற்றுச்சுனாவே எப்படியாவது போராடி எல்லாத்தையும் இந்த ஜாதகர் அடைந்து விடுவார் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அப்போ இந்த இரண்டுமே வந்து வலுப்பெறக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த கூடாரவல்லி இந்த 27வது நாள் மார்கழி மாதத்தின் ஆண்டாளுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு தன்மை. அதுக்கு படைக்கக்கூடிய நெய்வேத்தியமும் அந்த கிரக காரகமாகவே இருக்கிறது. அதே மாதிரி வெண்ணெய் வந்து சுக்கிரனுடைய தன்மையில வருது. வெண்ணெய் என்ன சாதாரணமா வருமா, பால்ல இருந்து கடைய வெண்ணெய் திரண்டு அதுக்கப்புறம் அதை நெய்யாக மாற்றுவோம். இப்போ ஒரு கை எடுத்து ஆண்டாள் அந்த அக்கார விடிசல் சாப்பிட முழங்கை வரைக்கும் அந்த நெய் ஒழுகும்னு சொன்னா, கடைந்து இந்த பிறவி எடுத்த ஆன்மா பல்பிறவிகளாக பக்குவப்பட்ட வெண்ணையாக திரண்டு வந்த வெண்ணெயில அந்த உருகி நெய்யாக இறைவனோட நினைவில் உருகி இறைவனோடு கலக்குது, பரிசுத்தமாக கெடாத நெய்யாக மாறுது அப்படிங்கிற அந்த பக்குவ நிலையை உணர்த்துறது தான் இந்த அக்கார விடிசலும் வெண்ணெயினுடைய நைவேத்தியமும் இந்த நூறும். இன்னொன்று சூரியன் சந்திரன் அப்படின்னு வந்து இந்த கான்செப்ட் வந்து என்னன்னா, நம்மளுடைய மூச்சுல சுவாசத்தில் இடகலை பிங்கலைன்னு சொல்லக்கூடிய இரண்டுமே வந்து இணைந்து, ஏன்னா இந்த சுவாசத்தை வந்து வாசி நமக்கு நல்லா இருக்கணும்னா சனியும் பலமாக இருக்கணும், அப்போ தான் வாசி எடுக்க முடியும். இந்த பூரகம் ரேசகம் கும்பகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கும்பகத்தில் நிறுத்தணும்னா அது சனி நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பிராணனை இருத்தக்கூடிய வாசியை உள்ளிருத்தக்கூடிய தன்மை நமக்கு நல்லா வரும். அப்போது அந்த தன்மையை உணர்த்த வகையிலையும் அப்படி அந்த கும்பகம் நமக்கு வாய்க்க பெற்றால் நம்ம அந்த பிராணனை
சேமிக்க நம்மளால் முடிஞ்சுது அப்படின்னா நம்மளும் இறைநிலையை அடைவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இது சொல்கிறது இந்த ஆண்டாளுடைய பாசுரம். அப்போ சாதாரணமாக நில உலகில் நமக்கு எல்லா பாகியங்களும் கிடைக்கிறதுக்கும் இந்த பாராயணத்தை இந்த பாடலை பாராயணம் பண்ணலாம். நமக்கு வாசியோகம் மாதிரி நம்ம கொஞ்சம் உயர்நிலையை ஸ்பிரிச்சுவலாக போகிறதுக்கும் இதை பாராயணம் பண்ணலாம். 12 பாவகங்களும் நமக்கு எல்லா விதமான செல்வ செழிப்புகளும் இகபர சுகங்களும் கிடைப்பதற்கும் இந்த பாடலை பாராயணம் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய மெய்ப்பொருள் விளக்கமாக, இதனுடைய தத்துவமாக, ஜோதிட ரீதியாக இந்த கிரக அமைப்புகள் இப்படி சேர்ந்து இருக்கிறது. அப்போ இதை படிக்கும்போது நவக்கோள்களுடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் எல்லா வளங்களும் நலங்களும் எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் இது பாராயணம் பண்ணும்போது என்று சொல்லி இந்த ஆய்வினை நிறைவு செய்து இந்த பதிவினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.